ஹெவிட் அண்ட் டட்டில் கம்பெனியில் ஜான் சேர்ந்தபோது அவரோட சம்பளம் ரொம்ப கம்மி. ஆனா அங்க அவர் கத்துக்கிட்ட விஷயம் ரொம்ப பெருசு. சரக்கு போக்குவரத்து வித்தை. கப்பல்கள் மூலமாவும் ரயில்கள் மூலமாவும் எப்படி பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லாபகரமா கொண்டு போறதுன்னு அங்கதான் கத்துக்கிட்டாரு. இதுதான் பின்னாடி அவர் ஆயில் பிசினஸ்ல ரயில்வே கம்பெனிகளை மிரட்டுறதுக்கு பேஸ்மெண்டா அமைஞ்சது. தனது 19 வயசுலேயே அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்து மோரிஸ் கிளார்க் அப்படிங்கிற ஒருத்தரோட சேர்ந்து சொந்தமா ஒரு கமிஷன் பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அப்போ அவருக்கு காசு பத்தல. அவரோட அப்பா கிட்ட இருந்து $1000 10% வட்டிக்கு கடனா வாங்கி பிசினஸ்ல முதலீடு செஞ்சாரு. 1859 அமெரிக்காவோட பென்சில்வேனியாவுல எட்வின் ட்ரேக் அப்படிங்கிறவர் முதல்ல தரையில இருந்து ஆயில் வர்றதை கண்டுபிடிச்சாரு. அப்போ ஆயில் எதுக்கு பயன்பட்டுச்சுன்னா மண்ணெண்ணெய் செஞ்சு விளக்கெரிக்க மட்டும்தான். அதுக்கு முன்னாடி திமிங்கலத்தோட கொழுப்பை தான் மக்கள் பயன்படுத்தினாங்க. அது ரொம்ப விலை அதிகம். ஆயில் கண்டுபிடிச்ச உடனே அமெரிக்காவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுச்சு. எல்லாரும் நிலத்தை தோண்டி கிணறு வெட்ட ஆரம்பிச்சாங்க. ராக்ஃபெல்லரும் கிளீவ்லாண்ட்ல இருந்து அங்க போனாரு. மத்தவங்கெல்லாம் கிணறு தோண்டி ஆயில் எடுக்கிறதுல குறியா இருந்தப்போ ராக்ஃபெல்லர் அமைதியா கவனிச்சாரு. ஆயில் கிணறு தோன்றது ஒரு சூதாட்டம் மாதிரி. இன்னைக்கு ஆயில் வரும், நாளைக்கு வராது. ஆனா வர்ற ஆயில சுத்திகரிக்கிற பிசினஸ் என்னைக்குமே நிலையானதுன்னு முடிவு பண்ணாரு. கிணறு தோன்றவன் ஏழையாகலாம், ஆனா அந்த ஆயில கிளீன் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவன் என்னைக்குமே ராஜாதான்னு அவருக்கு புரிஞ்சது. 1863 ஜான் தனது முதல் ஆயில் ரிஃபைனரியை ஆரம்பிச்சாரு. அப்போ ரிஃபைனரியில இருந்து 60% தான் மண்ணெண்ணெய் கிடைக்கும். மீதி 40% கழிவு பொருட்களை மத்தவங்க ஆத்துல கொட்டுவாங்க. ஆனா ராக்ஃபெல்லர் என்ன பண்ணாருன்னா, அந்த கழிவுல இருந்து பென்சீன், வாசலின், தார்னு எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து அதையும் வித்தாரு. கம்பெனியில இருந்து ஒரு சொட்டு ஆயில் கூட வீணாக கூடாதுன்னு அவர் பிடிவாதமா இருந்தார். அவரோட கம்பெனியில ஒரு பீப்பாய் செய்யறதுக்கு ஆகிற செலவை கூட ஒரு பென்னி விடாம குறைச்சாரு. ராக்ஃபெல்லரோட பிசினஸ் வளர்ந்துட்டே இருந்துச்சு. ஆனா அவரோட பார்ட்னர் கிளார்க்குக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சு. ராக்ஃபெல்லர் பிசினஸை இன்னும் பெருசாக்க நினைச்சாரு. ஆனா கிளார்க் பயந்தாரு. கடைசியா அந்த கம்பெனியை ஏலத்துக்கு விட்டாங்க. வெறும் 26 வயசான ராக்ஃபெல்லர் துணிச்சலா $72,500 கொடுத்து அந்த கம்பெனியை முழுசா வாங்கினாரு. அன்னைக்கு ராத்திரி அவர் டைரியில எழுதினாரு, இந்த நாள் என் வாழ்நாளின் மிக முக்கியமான நாள். இனி நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிசினஸை இன்னும் சிஸ்டமேட்டிக்கா மாத்த 1870 ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியை உருவாக்கினாரு. அப்போ மார்க்கெட்ல இருந்த ஆயில்ல தரம் இல்ல. விளக்குல ஊத்துனா திடீர்னு வெடிக்கும். ராக்ஃபெல்லர் என்ன பண்ணாருன்னா, எங்க ஆயில் எப்போதுமே ஒரே தரத்துல இருக்கும்னு கேரண்டி கொடுத்தாரு. அந்த தரம் தான் மக்கள் கிட்ட அவரோட கம்பெனியை கொண்டு போய் சேர்த்தது. அடுத்த சில வருஷங்கள்ல அமெரிக்காவோட ஒட்டுமொத்த ஆயில் பிசினஸையும் அவர் எப்படி ஒற்றையாளா தட்டி தூக்கினாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய போர் தந்திரம் மாதிரி இருக்கும். ராக்ஃபெல்லர் ஒரு சாதாரண சுத்திகரிப்பு நிலைய உரிமையாளரா இருந்து ஒரு அசுரனா மாறினது இங்கதான் தொடங்குது. அவர் எப்படி ரயில்வே கம்பெனிகளோட ரகசிய ஒப்பந்தம் போட்டாரு, எப்படி தன்னோட எதிரிகளை தயவே இல்லாம அழிச்சாரு, 90% அமெரிக்காவையும் தன் கட்டுக்குள்ள கொண்டு வந்த அந்த மோனோபோலி ஆட்டம் என்ன, அடுத்த பாகத்துல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல வரலாற்று ரகசியங்கள், பிசினஸ் எம்பயர் ஸ்டோரிஸ், டார்க் அன்டோல்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்க நம்ம தமிழ் மன்சாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு மாஸ் கதையுடன் சந்திப்போம்.